ஒரு பாட்டை பார்க்கறதுக்காக மக்கள் எல்லாம் தியேட்டருக்கு வராங்க, அந்த படத்தையே மாபெரும் வெற்றியாக்குறாங்க. இதை அந்த படத்தோட இயக்குனர் சொல்றாங்க. எந்த படம் எந்த பாட்டுன்னு கேட்குறீங்களா? ஹாரிஸ், ஜிவிஎம், ரீமாசன், மாதவன் சொல்லி எல்லாருமே புது காம்பினேஷன். சரி, யாருக்காக தியேட்டருக்கு வருவாங்கன்றப்ப எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. I think I'm crazy about you. வசீகரா என் நெஞ்சி நீக்க. எனக்கு இந்த படத்தோட ஒரு முக்கியமான பேக் போன்னா 2-3 பேரை சொல்வேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து விவேக் சார். எனக்கு ஐஜியை நல்லா தெரியும் பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. அடுத்து அப்பாஸோட ரோல். ஆக்சுவலா ஒரு இன்னொரு ஹீரோன்னு தான் சொல்லணும். ஆனா படத்துல அவர் வந்து வில்லன் ஆக்கிட்டாங்க. அவ விரல்ல நான் மோதிரத்தை போடல, அவ கழுத்துல நான் தாலியை கட்டல. அவளுக்கு ஒண்ணுதான்டா பிடிச்சிருக்கு. லெஜெண்டரி ஆக்டர் நாகேஷ் சார், அவருடைய ரோல் வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் இம்பாக்ட் ரொம்ப பெருசா கொடுத்தாரு. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு தான் கூட தெரியாது என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு அந்த பொண்ணு வாய் விட்டு கேட்டிருக்கா. இந்த லிஸ்ட்ல எப்படி நான் வாலி சாரை விட முடியும்? எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, ஹாரிஸ் ஜெயராஜுடைய முதல் படம் நான் தான் பாட்டு எழுதினேன், மின்னலே. ஆனாலும் இந்த வசீகரா பாட்டுக்காக நம்ம வந்து தியேட்டருக்கு போகணும்பா. ஹாரிஸ் இந்த பாட்டுக்கு கொடுத்த சவுண்டிங் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க மழை வரும்போது இந்த பாட்டை கேட்டீங்கன்னா அது வேற ஒரு வைபு. தலைவி தாமரையுடைய வரிகளை பத்தி எப்படி பாராட்டாம இருக்க முடியும்? ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் அப்படின்றது எவ்வளவு அழகான ஒரு காதல் வரி. ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். பெண் ஆணிடம் எந்தெந்த விஷயத்தை கேட்பாங்க, நீ எங்கேயும் போவாத, வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் அழகா பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, சில நேரம் வந்து உன் ஆடைக்குள்ளே நான் வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையான வரி இருக்கும்ல, அதை ஒரு பெண் எழுதுறப்ப, பெண் பாடுறப்ப அவ்வளோ அழகா இருக்கும். சில சமயம் விளையாட்டாய் உன் ஆடைக்குள்ளே நான் வேண்டும். வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நான். வசீகரா துக்க தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு. பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் இந்த பாட்டை வந்து இன்னும் பாடி ஒரு 25 வருஷம் இருக்கும். இப்போ இவங்க பாடினாலும் அந்த பாட்டை வந்து அப்படியே பாடுறாங்க. வசீகரா என் நெஞ்சி நிக்க. வசீகரா பாட்டு மேல பைத்தியமா இருக்கிறவங்களுக்கு இந்த ரீலை சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் வசீகரா பாட்டு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ மேம்.